Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட கொஷின்ஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதோட ஆன்சர்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கொஷின்ஸோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கூட்டுறவு சங்கம் டேஷ் ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1844 ஆண்டு. முதல் கூட்டுறவு சங்கம் டேஷ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ராபர்ட் ஓவன். கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கூட்டுறவு தோல்வி அடைவதற்கான காரணம் தவறான நிர்வாகம். அனைத்து கூட்டுறவுகளும் நிறுவப்படுவதற்கு ஆப்ஷன் பி சேவை நோக்கம். நுகர்வோர் கூட்டுறவு டேஷ் முதலாக வெற்றி பெற்றது. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. ராக்டேல் சொசைட்டி தோற்றுவித்தவர் டேஷ். ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஓவன். ராபர்ட் ஓவன் என்பவர் முதல் கூட்டுறவு இயக்கத்தை எத்தனை உறுப்பினர்களுடன் தொடங்கினர்? ஆப்ஷன் சி 28. கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை டேஷ் கொண்டது. ஆப்ஷன் டி மக்களாட்சி தன்மை. கூட்டுறவு சங்கம் என்பது உறுப்பினர்களின் பொருளாதார நலனை பெருக்கிக் கொள்வதற்காக மனிதர் என்ற முறையில் சமத்துவ அடிப்படையில் மக்கள் அவர்களாகவே ஒன்றுபடும் அமைப்பே கூட்டுறவு என்று கூறியவர். ஆப்ஷன் பி ஹெச்.சி. கால்வேர்ட். கூட்டுறவு என்பது சிறந்த விவசாயம், சிறந்த வணிகம் மற்றும் சிறந்த வாழ்க்கை முறையாகும் என்று கூறியவர். ஆப்ஷன் பி சர் ஹோரேஸ் பிளங்கெட். இதில் எவை கூட்டுறவு சங்கத்தின் எடுத்துக்காட்டு அல்ல? ஆப்ஷன் சி அமுதா அங்காடி. லாபத்தில் எத்தனை விழுக்காட்டினை உறுப்பினர்களின் சேவைக்கு பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன் ஏ 10%. குறைந்தபட்சம் இளவர் அல்லாத டேஷ் உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டுறவு சங்கத்தினை ஆரம்பிக்கலாம். ஆப்ஷன் டி 25. கூட்டுறவு சங்கங்கள் ஈட்டும் உபரி சமத்துவமாக அனைவருக்கும் பங்கிட்டு தரப்படுகிறது. ஈட்டும் உபரியில் டேஷ் விழுக்காட்டை சங்கம் செயல்பட்டு வரும் பகுதி மக்களின் நலனுக்கு செலவிட வேண்டும். ஆப்ஷன் ஏ 10%. கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு டேஷ் நடவடிக்கைகளுக்கு மட்டுமே கடன் வழங்குகின்றன. ஆப்ஷன் ஏ உற்பத்தி. கீழ்கண்டவற்றில் எவை கூட்டுறவு சங்கத்தின் குறைபாடுகள் இல்லை? ஆப்ஷன் பி ஆர்வம் இல்லாமை நாட் இன்ட்ரெஸ்டட். கூட்டுறவு நாணய சட்டம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1904 ஆண்டு. இன்று தமிழகத்தில் இயங்கி வரும் கூட்டுறவு சங்கங்களை கட்டுப்படுத்தி வருவது அதன் டேஷ் ஆண்டு கூட்டுறவு சங்க சட்டமாகும். 1961 ஆண்டு. சர்வதேச கூட்டுறவு மன்றம் உருவான ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1895 ஆண்டு. கூட்டுறவில் வாக்குரிமை என்பது? ஆப்ஷன் ஏ ஒரு நபர் ஒரு வாக்கு. மதுரையை சேர்ந்த கூட்டுறவு இயக்க முன்னோடி யார்? ஆப்ஷன் ஏ
எல்கே துளசிராம். கூட்டுறவாளர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ வில்லியம் கிங். பால், மாமிசம், முட்டை ஆகியவற்றில் தொழில்நுட்பத்தை முதலில் புகுத்திய நாடு? ஆப்ஷன் டி டென்மார்க். தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட முதல் மாநில கூட்டுறவு சட்டம்? ஆப்ஷன் பி 1932ஆம் ஆண்டு. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.